ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு யோவேல் 2:32, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் நாமம் விலையேறப்பெற்ற நாமம், வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், வேதாளத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த நாமம். இந்த நாமம் தாங்க பெருசு. அந்த நாமம் என்ன தெரியுமாங்க? நாமம் என்றால் பெயர் என்று பொருள்படும். நாமம் என்றால் பெயர், பெயர்கள், நாமங்கள், பெயர்கள். அந்த நாமம் இயேசுவின் நாமம். நான் சொல்லுகின்ற பெயர், நான் நிரூபிக்கின்ற ஒரு பெயர், நான் சுட்டி காட்டுகின்ற ஒரு பெயர், இயேசு என்கின்ற ஒரு நபர். அந்த நபர் யார் தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்தவர், அனைத்து மக்களையும் பாரபட்சமின்றி நேசிக்கின்றவர், அனைத்து மக்களையும் தன்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குரைத்தவர், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களை, அவரை நம்புகிறவர்களை ரட்சிக்கின்றவர். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தன் பக்தன் சொன்னான், ரட்சிப்பின் பாத்திரத்தில் கையில் ஏந்தி கொண்டு அப்படி சொல்றான். அதை நான் பறைசாற்றுவேன், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான் ஒரு பெரிய அரசன் தாவீது. என் பிள்ளைகளே, அந்த நாமத்துக்காக தான் நாங்க கூட இந்த மாதிரி வலிமையின் வார்த்தை, அந்த வார்த்தை, இந்த வார்த்தைன்னு சொல்றோம். ஏதோ பழப்பு இல்லாம ஏதோ டிவிக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு இன்ஸ்டால இப்படி வந்துட்டு வேடிக்கை காட்டல, உண்மையை சொல்லி கொண்டிருக்கிறோம். என்னெல்லாம் பாருங்க, குடி பழக்கத்திற்கு அடிமையா, தப்பான விஷயங்களுக்கு அடிமையா, எவ்வளோ தீய பழக்கங்கள் இருந்துச்சு. ஆனா இந்த இயேசு என்கின்ற நாமம் தான் என் தாயாருடைய, என் சகோதரருடைய கண்ணீரை கண்டு இந்த நாமம் என்னை ரட்சித்தது. இன்னைக்கு சமுதாயத்தில் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அதுதான் ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. இன்னைக்கு நீங்கள் இந்த ரட்சிப்பை விரும்புறீங்களா? குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டீங்களா? போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிட்டீங்களா? குறிப்பிட்ட பாவத்தை விட முடியாம அப்படியே இருட்டு ரூமுக்குள்ள பாவம் பண்ணிட்டு அழைறீங்களா? ஐயோ, யார் என்ன விடுவிப்பா, யார் என்ன ரட்சிப்பா காத்து கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த இயேசு என்கின்ற நாமத்தை கூப்பிடுங்க. இந்த புரோகிராம, இந்த வலிமையின் வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நம்பிக்கையோட இயேசுவே என்னை விடுவியும், என்னை ரட்சியும் கேளுங்க, உங்களை ரட்சிப்பார். ஏனென்றால் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களை அவர் ரட்சிப்பார். அவர் மதம், அந்த மார்க்கம், இது அதுலாம் பார்க்க மாட்டார். இயேசுன்னு கூப்பிட்டா உங்களை ரட்சிப்பார். நம்புங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க, ரட்சிப்பு கட்டாயம் உண்டு. God bless you all.